ஆக்சுவலாக ஒரு நல்ல மூவி. கரெக்டான இடத்துல ஃபன்னு கொடுத்துருந்தாங்க, கரெக்டான இடத்துல வந்து எமோஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங்க்கு புதுசு மாதிரி தெரியல, ஹீரோவும் சரி ஹீரோயினுக்கும் சரி. ஸோ பாலா வந்து ஃபர்ஸ்ட் படம்லாம் சொல்லவே கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. ஆப்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோக்கான ரோல் இல்லைங்க, கேரக்டருக்கான ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் மூவி சார். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபன்னாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த சீட்டை விட்டு எழுந்திருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போச்சு. 100% பார்க்கலாம், 100% பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ். படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா பயமா பண்ணிருக்காங்க, நல்லா காமெடியோட நல்லா பார்க்கலாம், பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா அருமையாக காமெடியாக அருமையாக போயிடுச்சு. லவ் ஸ்டோரி அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காமெடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேமிலியாக காமிச்சிருக்காங்க, பயமா நல்லா காமிச்சிருக்காங்க. எமோஷனல் லாஸ்ட் பாலா நல்லா நடிச்சிருக்காரு. காமெடியை விட்டு வந்து ஹீரோவா வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் சூப்பரா சூட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது போட்டு எஃபர்ட் அவங்க கப்பல் பயமா இருந்துச்சுன்னா அவர் தானே இதுவே அவரு நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. ஆனா லேக் இல்லைண்ணா, ஃபுல்லாவே காமெடி போய் நல்லா அருமையா அடி போயிடும். சூப்பரா இருக்கும், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பயமா படம் நல்லா தான் இருந்துச்சு, கதை எல்லாம் நல்லாம புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபன்னா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபீலிங்கா கொண்டு போயிட்டாங்க. படம் ஓரளவுக்கு பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. போர் அடிக்கிற சீனே இல்லை ப்ரோ, அங்க உள்ள போர் அடிக்கிற சீனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபன்னா போனாலும் செகண்ட் ஹாஃப் ஃபீலிங்ல கொண்டு போயிட்டாங்க. பாலா நான் நடிச்சிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் அவர் காமெடினா பார்த்தது இது. இப்போ வந்து நான் முதல் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அந்த 90s எப்படி அந்த லவ் காதல்லாம் எப்படி இருந்ததோ அது இப்போ கொண்டு வந்திருக்கிறது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா சென்டிமெண்டா இருக்கு. எந்த இடத்துலயும் லேக் இல்லை. பாலா வந்து சின்ன ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கோம், இப்போ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும், நிறைய படம் நடிச்சு நிறைய பேருக்கு நிறைய சேவை பண்ணணும். நான் இது வரைக்கும் யாருக்குமே ஃபேனா இருந்தது இல்லை. கேப்டனுக்கு இருந்தேன், அவரோட இடத்துல இப்போ நான் பாலா தான் வச்சு பார்க்குறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஷோ அவருக்காக புக் பண்ணிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் எந்த ஹீரோக்காகவும் அடிச்சுபடி டிக்கெட் வாங்கி புக் பண்ணிட்டு போனோம்னு நினைச்சதில்ல, போனதும் கிடையாது. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து ஒரு பெரியவர் வந்து தனக்கு 60ஆம் கல்யாணம் அவங்க மனைவிக்காக 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க அந்த ஆசையை கேட்டு அவர்கிட்ட போறாங்க. அதுக்கு பணத்தை தயார் பண்ணி அந்த பெரியவர் கொடுக்க போற சமயத்துல 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதை நோக்கி கதை நகருது. அந்த பெரியவர் நல்லா நடிச்சிருக்காரு, பாலா நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாருமே பார்க்கலாம். ஹீரோயினும் ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க. 50 ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த 50 ஹீரோயினும் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கமெண்ட் சொல்லலாம், கட்டாயம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாலா ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல நார்மலா அவர் எப்பவுமே சட்டலா பண்ற மாதிரி சட்டலா அதுலயே பண்ணிட்டாரு. இல்ல போர் அடிக்கிற மாதிரி இல்ல, ஸ்லோவா போகும்போது தான் நமக்கு அந்த படத்தோட கதையை புரியும். நல்லா இருக்கு, ஸ்லோவா போகும், நல்லா இருக்கு படம். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துல, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், நான் அழுதுருவீங்க. அவ்வளவு அப்படியெல்லாம் இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். படம் போர் எல்லாம் அடிக்கல, ரொம்ப போட்டு டார்ச்சர் எல்லாம் பண்ணல, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். கம்பெனி பாலா நல்லா தான் அடிச்சிருக்காரு. லேக் எல்லாம் இல்ல ப்ரோ, படம் பார்க்கலாம். எமோஷனலா ட்ரை பண்ணிருக்காங்க. சில பேருக்கு ஒர்க் ஆகும், நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆகல, பட் படம் நல்லா இருக்கு. காந்தி கண்ணாடி வந்து நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. பாலா சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சைடு ஆக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அதே மாதிரி வந்து இந்த படத்துல எமோஷனல், லவ், ஆக்ஷன் இது மூணுமே இருந்தது. அப்படிலாம் இல்ல, லேக்லாம் இல்ல, படம் நல்லா போகுது ப்ரோ. ரெண்டு ஹாஃபுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே நல்லா போகுது, செகண்ட் ஹாஃபுமே நல்லா போகுது ப்ரோ. படத்துல வந்து அந்த காசுக்கோசம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. படம் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. மியூசிக் யுவன் சார் பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. பாலா வந்து ரொம்ப வருஷமா விஜய் டிவில நான் ரசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் செய்யற அந்த சோசியல் ஒர்க்குமே நான் பார்த்துட்டு இருக்கேன்.
அண்ட் இந்த படம் வந்து என்னோட பையன் பாலா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு வந்தேன். என் பசங்க ஏஜ் தான் பாலா. அண்ட் இதுல வந்து பாலாக்கு நான் பர்சனலா சொல்றது என்னன்னா, பாலாலாம் மறந்துட்டு பார்த்தா அந்த பிலிம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் அவருடைய நடிப்பு திறமைகளை ஃபுல்லா வெளிக்கொண்டு வர்ற மாதிரி அவர் ஏத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய அட்வைஸ் அண்ட் என்னோட ஆசை கூட. ஏன்னா வந்து இது வந்து ரியலா பாலா எப்படி இருக்காரோ அதை அப்படியே போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் சார் கூட இந்த கல் கண்ணாடியில சொன்னார், நான் நடிக்கவே இல்லை, நான் ரியல் லைஃப்ல இப்படிதான் இருப்பேன், அப்படியே எடுத்துட்டாங்க, நான் ஈஸியா இது பண்ணிட்டேன்னு சொன்னாரு. பட் அந்த படம் வந்து இதுவாயிடுச்சு. பட் ஒரே மாதிரி இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற வேற ரோல்ஸ் எடுத்திருப்பாரு ஒரு உதயநிதி ஸ்டாலின் சார். அது மாதிரி இவர் வந்து வேற வேற மாதிரி ரோல்ஸ் எடுக்கணும், மீட்டி ரோல்ஸ் எடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த படத்துல வந்து பாலா சார் விட அவங்க அர்ச்சனா மேடத்துக்கும் பாலாஜி சாருக்கும் நல்ல மீட்டியான ரோல்ஸ். அவங்களுடைய திறமைகள் எல்லாம் பாலாஜி சார் மற்ற படங்கள்லாம் சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கும், ஒரு மீட்டி ரோல் இருக்கா, ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாரு, அப்பாவா வருவாரு. இதுல வந்து அவருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து ஆல்ரெடி நிறைய நமக்கு நடிச்சு காமிச்சிட்டாங்க, அவங்களுக்குமே இதுல வந்து சூப்பரான ரோல். அந்த மாதிரி பாலா சாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. மியூசிக் நல்லா இருக்கு. ஹீரோயின் வந்து ஒரு அந்த காலத்து த்ரிஷா மாதிரி இருக்காங்க. 2000ல த்ரிஷா எப்படி வந்தாங்க அந்த மாதிரி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு 2-3 டிக்கெட்ஸ் வாங்கி கொடுங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு. விஜயகாந்த் சாரை விட்டுட்டோம் நம்ம இல்லைங்களா, அவரை வந்து கொண்டாட தவறிட்டோம். பாலாவை கொண்டாடுவோம். பாலா வந்து ஆக்சுவலி நான் விஜயகாந்த் சாரோட வாரிசை தான் பாக்குறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைரக்டர் பாலா இருக்கார்ல, அந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து பாலா சாருக்கு கொடுக்கணும். டிஃப்ரெண்டா அஜித் சாரை வந்து ஃபர்ஸ்ட் வச்சு நடிச்சாரு, அப்புறம் முடியல. அவரோட படத்துல விக்ரம் எப்படி பார்த்தோம், சூர்யா எப்படி பார்த்தோம், அந்த மாதிரி பாலா சார் கொடுக்கணும்.